தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம கூட யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய உற்சாகத்தை நமக்கு தரும். நிறைய நேரங்களில் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். சில நேரங்களில் நம்ம அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்படுவோம். பெண்கள் பெரும்பான்மையான நேரங்களில் அவங்களோட அம்மா கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. யாருமே நம்ம கூட இல்லை, பிரச்சனைகளை நாம் தான் தனியாக சந்திக்கணும் அப்படிங்கிறப்ப மட்டும்தான் பயம் வரும். பொதுவாக காலேஜில் படிக்கும்போது ஏதாவது ஒரு தவறு செஞ்சு மாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் தனியாக போய் அந்த மேமை பார்த்து திட்டு வாங்கணும் அப்படின்னா ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் ஒரு கூட்டமாக 4 பேர் 5 பேர் சேர்ந்து போகிறோம் அப்படின்னா அவங்க எவ்வளவு தான் திட்டுனாலும் அதில் எதுவுமே நமக்கு மைண்டுக்குள்ளே போகாமல் சந்தோஷமாக சிரிச்சிட்டே வருவோம். இது கூட்டமாக போகிறப்ப இருக்கக்கூடிய ஒரு பலன். உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருக்கும்போதே நமக்கு இவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னா தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னா நமக்கு அது எவ்வளோ பெரிய பலனை கொண்டு வர முடியும். உலக பிரகாரமான எந்த மனுஷராலும் செய்ய முடியாத எல்லா காரியங்களையும் தேவனால் செய்ய முடியும். அவங்களால நமக்கு உதவவே முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரலாம், அவங்க நினச்சா கூட அவங்களால உதவ முடியாது. ஆனால் தேவன் நினச்சா என்ன வேணாலும் நமக்காக செய்ய முடியும். அப்போ அவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம உணரும்போது நமக்கு எவ்வளவு பெரிய அதிசயங்கள் நடக்கும். யாராலையுமே எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம கூட வர முடியாது. நம்ம கூட அந்த சூழ்நிலைக்கு வருபவர் நம் தேவன் மாத்திரம்தான். எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைங்களை பார்த்து நீ பயப்படாத, எல்லாமே உனக்கு தெரிஞ்சே தான் வரும், ஈஸியாக நீ எழுதிடுவ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் எக்ஸாம் ஹாலுக்கு வெளியில் தான் நம்ம நிற்க முடியும். எக்ஸாம் எழுதுறது உங்களோட சொந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, சொந்த பையனாக இருந்தாலும் சரி, எக்ஸாம் ஹாலுக்கு வெளியில் இருந்து மட்டும்தான் நீங்கள் பயப்படாதே அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் ஏசப்பா அவங்க கூடயே போய் அவங்கள பயப்படாதேன்னு சொல்ல முடியும். அவங்க கூட இருந்து ஞாபகப்படுத்த முடியும், எழுதுறத கரெக்டாக எழுத வைக்க முடியும், திருத்துறவங்கள கரெக்டாக திருத்த வைக்க முடியும். இது எல்லாமே செய்யக்கூடிய ஒருத்தர் நம்முடைய ஏசப்பா. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதை மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த மனுஷரோட ஆதரவு, அவங்களுடைய ஆறுதல் எல்லாவற்றையும் விட பெரிய ஆறுதல் நம்முடைய ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும்தான். நம்ம கூட யாருமே இல்லை, வேறு யாருமே இல்லை, தனியாக நிற்கிறோம். ஆனால் ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம தான் பெரும்பான்மை. நமக்கு எதிராக எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் நம்மளால் ஈஸியாக ஜெயிக்க முடியும். மற்றவங்க கிட்ட கெஞ்சி என் கூட இருங்க, என் கூட இங்கே வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க கூட வரும்போது அவங்களுக்கு ஏதாவது நம்ம வாங்கி கொடுக்கணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த நன்மைகளை நம்ம திருப்பி செய்யணும். ஆனால் தேவனோ வாலண்டியர் பண்ணி நம்மக்கிட்ட சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன் கூடயே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் அப்படின்னு உங்ககிட்ட வாலண்டியர் பண்ணி உன் கூடயே நான் இருக்கிறேன்னு சொல்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்மளால் செய்ய முடியாத காரியங்கள் எதுவுமே இல்லை. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க அப்பா. எங்களுக்காக நீங்கள் தந்த வார்த்தை எங்கள் இருதயத்தில் போய் கிரியை செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன். அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. சாத்தான் பெரிய ஏமாற்றுக்காரன்ப்பா. அவன் பெரும்பான்மையான நேரங்களில் மனசில் உனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற பொய்யை நம்ப வைக்கிறான்ப்பா. ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்குள்ளேயே எங்களை மூழ்கடித்து உன்னை யாருமே காப்பாற்ற முடியாது பாரு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை காப்பாற்றலை, உன்னோட அம்மா அப்பா உன்னை காப்பாற்றலை, உன்னோட கணவன் அல்லது மனைவி காப்பாற்றலை,
யாருமே உனக்கு இல்லை, உன் மேலே யாருக்குமே உண்மையான அன்பு இல்லை, நீ தனியாக தான் இருக்கிற, எல்லா பிரச்சனைகளையும் நீ மாத்திரம் தான் சந்திக்கணும், உன்னால் ஜெயிக்க முடியாது, நீ தோற்று போயிடுவ. இதெல்லாம் சொல்லி 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 பிள்ளைகளோட மனசை பயமுறுத்தி அவனுடைய வசம் வச்சிருக்கிறான். அப்பா, இன்றைக்கு இப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் விடுதலை கொடுக்குறீங்க ஏசப்பா. யாருமே எனக்கு இல்லை அப்படின்னு பயந்து நடுங்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் இன்று விடுதலை ஆவார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூட இருக்கிற தேவன் அவங்க கண்களுக்கு தெரியணும் ஏசப்பா. அவங்களுடைய கண்கள் பிரகாசமாகணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்க கூட இருக்கிற மாபெரிய தேவன் அவங்களுடைய இருதயத்தில் உணரணும்ப்பா. அவங்க கண்களுக்கு அது புலப்படணும் ஏசப்பா. எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனையை விட பெரியவர் நம்ம கூட இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் அந்த கடனை எல்லாம் விட பெரியவர். பொன்னும் வெள்ளியும் என்னுடையதுன்னு சொன்ன தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு. ஆமேன். எவ்வளவு பெரிய நோய் அப்படின்னு டாக்டர்ஸ் ரிப்போர்ட் சொன்னாலும் அதெல்லாம் மாற்றக்கூடியவர். இறுதி வார்த்தை உங்களை குறித்து ஆசீர்வாதமாக நீ குணமாவாய், என்னுடைய தழும்புகளால் நீ குணம் ஆனாய் அப்படின்னு சொல்கிற தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு. ஆமேன். எவ்வளவு பெரிய பொய்யை சாத்தான் கொண்டு வந்து சொன்னாலும் ஆமேன், அதை நம்பாமல் இயேசு கிறிஸ்து ஒருவரையே நாங்கள் நம்பணும்ப்பா. ஆமேன். எங்கள் இருதயங்கள் விசுவாசத்தில் அப்பா மூழ்கணும் ஏசப்பா. அகலமாகணும்ப்பா, விசாலமாகணும்ப்பா. ஆமேன். ஸ்தோத்திரமாப்பா. நன்றி ஆண்டவரே. எப்பேற்பட்ட பொய்யை சொல்லும் போதும் அப்பா நாங்கள் அதை பொய் என்று விளக்குற ஞானத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுங்க ஏசப்பா. ஆமேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இன்றைக்கு தனிமையில் எனக்கு யாரும் இல்லைன்னு புலம்புற ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்திலும் இந்த வார்த்தையை தொடணும் ஏசப்பா. நீங்கள் அவங்க கூட இருக்கீங்க. திகையாதே நான் உன் தேவன் என்று நீங்கள் சொல்லிய வார்த்தை அவங்க இருதயத்தில் தொடப்படணும் ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரமாப்பா. நன்றி ஆண்டவரே. அவங்க இருதயம் முழுவதும் சமாதானத்தினால் நிரம்பணும் ஏசப்பா. யாருமே இல்லை என்று கண்ணீரோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் துணையாக இருக்கீங்க. நொறுங்குண்ட இருதயங்களை நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீங்கப்பா. ஆமேன். ஸ்தோத்திரமாப்பா. நன்றி ஆண்டவரே. இது அவங்களுக்கு இன்று புரியணும் ஏசப்பா. ஆமேன். அவங்க ஞானத்தில் ஏசப்பா அதை கண்டுபிடிச்சி ஸ்தோத்திர ஏசப்பா இருதயம் முழுவதும் உடைய சமாதானத்தால் நிரப்பப்படணும் ஏசப்பா. ஆமேன். ஒரு தாயின் மடியில் படுத்திருக்கிறது போல, ஒரு தகப்பன் தோளில் சாய்ந்திருப்பது போல, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது போல. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் கூட அப்பா எல்லாமுமாய் நீங்கள் இருக்கீங்க ஏசப்பா. தாய் தந்தையா, ஆமேன், ஃப்ரெண்ட்ஸா, அப்பா அண்ணா அக்கா எல்லா ரிலேஷன்லேயும் நீங்கள் இருக்கீங்க ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. எல்லாமுமாய் நீங்கள் எங்களுக்கு இருக்கீங்க ஏசப்பா. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பவராக நீங்கள் இருக்கீங்க ஏசப்பா. எங்களை ஜெயம் கொள்ள வைக்கிறவராக நீங்கள் இருக்கீங்க ஏசப்பா. எல்லா காரியங்களும் எங்களுக்கு வெற்றி கிடைக்க வைக்கிறீங்க ஏசப்பா. மற்றவங்க முன்னாடி சாட்சியாக எழும்பி நிற்க வைக்கிறீங்க ஏசப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று மற்றவங்க உணர்கிற அளவுக்கு எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க ஏசப்பா. அனைத்து எதிரிகள் முன்னாடியும் எங்களை நீங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறீங்க ஏசப்பா. எங்கள் சத்துருக்கள் முன்பாக அப்பா எங்களுக்கு நீங்கள் ஒரு பந்தியை ஆயத்தை பண்ணுறீங்கப்பா. சாதாரண சாப்பாடு இல்லைப்பா, விருந்தை ஆயத்தை பண்ணுறீங்க ஏசப்பா. ஆமேன். எங்களை பார்க்குற அத்தனை பேரும் நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க, நீங்கள் எங்கள் தேவன் என்பதை புரிந்து கொள்ளும் விதமாக ஒரு சாட்சியாக எங்களை நிறுத்துங்க ஏசப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்றிரவு நாங்கள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை, எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையாளங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். இயேசுவே உங்கே இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்கே
இரத்தத்தில் மகிமை